எப்போவாச்சும் யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? மார்க்கெட் செம்மையா ஏறிட்டு இருக்கும்போது எல்லாரும் பேராசையில வாங்கி குவிச்சிட்டு இருப்பாங்க. ஆனா ஒரு சின்ன குரூப் மட்டும் ரொம்ப சைலண்டா விக்கிறதுக்கு ரெடி ஆயிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு மட்டும் எப்படி ஒரு பெரிய வீழ்ச்சி வரப்போகுதுன்னு நியூஸ் வர்றதுக்கு முன்னாடியே தெரியுது? வாங்க, அதோட ரகசியத்தை தான் இப்ப நாம பார்க்க போறோம். இந்த கேள்வியை நீங்க என்னைக்காவது உங்களுக்குள்ள கேட்டிருக்கீங்களா? வரலாறுல நடந்த பெரிய பெரிய மார்க்கெட் கிராஷ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ஒற்றுமை இருக்கிற மாதிரி தோணும். இது சும்மா யதார்த்தமா நடக்கிறதில்ல. இங்க பாருங்க, 1929ல நடந்த வீழ்ச்சிக்கும் 2008ல நடந்த வீழ்ச்சிக்கும் எவ்வளவு ஒற்றுமை இருக்குன்னு. ரெண்டு தடவையுமே மார்க்கெட் வரலாறு காணாத உச்சத்துக்கு போயிட்டு தான் தலைகீழா விழுந்திருக்கு. இது தற்செயலான நிகழ்வு கிடையாது. பாருங்க, ஸ்டாக்ஸ் மாறலாம், கம்பெனிஸ் மாறலாம், ஏன் டெக்னாலஜி கூட மாறலாம். ஆனா அத ட்ரேட் பண்ற மனுஷங்களும் அவங்களோட உணர்ச்சிகளும் மாறவே மாறாது. இந்த உணர்ச்சிகளுக்கு நீங்க பலியாகாம மார்க்கெட்டோட ஃபேக் அவுட்ல சிக்காம எப்படி தப்பிக்கிறதுன்னு தான் நாம இப்ப பார்க்க போறோம். சரி, இப்போ மார்க்கெட்டோட சைக்காலஜிய புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த பார்க்கலாம். அதாவது அந்த கூட்டத்தோட மனநிலைய எப்படி சரியா படிக்கிறது? ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்ங்கிறது ஒரு கம்பெனியோட எல்லா விஷயத்தையும் ஆழமா ஆராயறது. அவங்களோட பேலன்ஸ் ஷீட், வருமானம், மேனேஜ்மெண்ட், இண்டஸ்ட்ரி எப்படி இருக்குன்னு எல்லாத்தையும் பார்ப்போம். இது ஒரு ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடுறதுக்கு முன்னாடி கிச்சனுக்குள்ள போய் ஒவ்வொரு பொருளையும் செக் பண்ற மாதிரி. ஆனா இதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் டெக்னிக்கல் அனாலிசிஸ். இதுல நாம கூட்டத்தோட நடத்தைய மட்டும்தான் கவனிப்போம். எந்த கடையில கூட்டம் அதிகமா இருக்கோ அங்க சாப்பாடு நல்லா இருக்கும்னு நாம ஒரு முடிவுக்கு வர்றோம் இல்லையா? அதே மாதிரி தான் ஒரு ஸ்டாக்கோட சார்ட்டை மட்டும் பார்த்து கூட்டத்தோட மனநிலைய கணிக்கிறது தான் இது. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, டெக்னிக்கல் அனாலிசிஸ் மூலமா கூட்டத்தோட மனநிலைய நாம படிக்கும்போது மார்க்கெட் ஒரு தப்பான சிக்னல் கொடுத்து எல்லாரையும் ஏமாத்த போகுதுங்கிறத முன்கூட்டியே நம்மால கண்டுபிடிக்க முடியும். சரி, இப்போ நாம சார்ட்ல இருந்து இன்னும் கொஞ்சம் ஆழமா போகலாம். ஒவ்வொரு கேண்டில் ஸ்டிக்குக்குள்ளயும் ஒரு கதை இருக்கு. அதுல தான் அசல் ரகசியமே அடங்கியிருக்கு. ஒரு கேண்டில் ஸ்டிக்கை சும்மா ஒரு பச்சை இல்லனா சிவப்பு பாக்ஸா மட்டும் பார்க்காதீங்க. ஒவ்வொரு கேண்டில் ஸ்டிக்கும் வாங்குறவங்களுக்கும் விக்கிறவங்களுக்கும் நடுவுல நடந்த ஒரு பெரிய போரோட அடையாளம். அந்த கேண்டில் ஸ்டிக்கோட தடிமனான பகுதி தான் பாடி. அது அன்னைக்கு ட்ரேடிங் எங்க ஆரம்பிச்சு எங்க முடிஞ்சதுன்னு காட்டும். ஆனா அந்த பாடிக்கு மேலையும் கீழையும் இருக்கிற அந்த மெல்லிய கோடு, அதாவது விக்ஸ், அதுல தான் அசல் கதையே இருக்கு. விலை எவ்ளோ தூரம் போக முயற்சி பண்ணி கடைசில எப்படி பின்னுக்கு தள்ளப்பட்டதுங்கிற ரகசியத்தை இந்த விக்ஸ் தான் நமக்கு சொல்லும். ஓகே, இப்போ இந்த அறிவை வச்சுக்கிட்டு மார்க்கெட் எப்ப திரும்பும்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? வாங்க, ரெண்டு முக்கியமான கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்களை பார்க்கலாம். நாம முதல்ல பார்க்க போற பேட்டர்ன் பேரு ஹேமர். மார்க்கெட்ல இருக்கிற பயம் முடிவுக்கு வரப்போகுது, இனி விலை உயர வாய்ப்பு இருக்குன்னு காட்டுற ஒரு பவர்ஃபுல்லான சிக்னல் இது. ஒரு ஹேமர் எப்படி உருவாகுதுன்னு ஒரு கதை மாதிரி சொல்றேன் கேளுங்க. மார்க்கெட் தொடர்ந்து விழுந்துட்டே இருக்கு. விக்கிறவங்க இன்னும் வேகமா விலைய கீழே தள்ளுறாங்க. ஆனா திடீர்னு வாங்குறவங்க ஒரு பெரிய பவரோட உள்ள வந்து விலைய மறுபடியும் மேலே இழுத்துட்டு போய் கிட்டத்தட்ட ஆரம்பிச்ச இடத்துக்கிட்டயே முடிச்சிடுறாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா, வித்தவங்க எல்லாரும் சோர்ந்து போயிட்டாங்கன்னு அர்த்தம். ஹேமருக்கு அப்படியே ஆப்போசிட் தான் இந்த ஷூட்டிங் ஸ்டார். இது மார்க்கெட்ல நிலவர பேராசை முடிவுக்கு வந்துருச்சு, இனி விலை குறைய வாய்ப்பு இருக்குன்னு நமக்கு சிக்னல் கொடுக்கும். இப்போ ஷூட்டிங் ஸ்டாரோட கதைய கேளுங்க. மார்க்கெட் நல்லா ஏறிட்டே இருக்கு. வாங்குறவங்க விலைய புது உச்சத்துக்கு கொண்டு போறாங்க. ஆனா அந்த உச்சியில திடீர்னு விக்கிறவங்க கண்ட்ரோல் எடுத்து விலைய அடிச்சு கீழே தள்ளுறாங்க. இதுக்கு அர்த்தம் வாங்குறவங்களோட சக்தி குறைஞ்சு போச்சு. இங்கே ஒரு சின்ன ஒப்பீடு பார்க்கலாம். ஹேமர் அதோட நீளமான கீழ்விக் மூலமா விக்கிறவங்க சோர்ந்துட்டாங்கன்னு பயம் முடிய போதுன்னு சொல்லுது. அதே நேரம் ஷூட்டிங் ஸ்டார் அதோட நீளமான மேல்விக் மூலமா வாங்குறவங்க சோர்ந்துட்டாங்கன்னு பேராசம் முடிய போதுன்னு நமக்கு காட்டுது. இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, நாம இப்ப இந்த பகுப்பாய்வோட இறுதிக்கு வந்துட்டோம். நாம இன்னைக்கு கத்துக்கிட்ட முக்கியமான விஷயத்த ஒரு தடவை ஞாபகப்படுத்திக்கலாம். இதுதான் முக்கியமான விஷயம். கேண்டில் ஸ்டிக்கோட கலரை மட்டும் பார்க்காதீங்க. உண்மையான கதை அதோட விக்குகள்ல தான் இருக்கு. அந்த விக்குகளுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற பயத்தையும் பேராசையும் நீங்க படிக்க கத்துக்கணும். பாருங்க, இந்த திறமையெல்லாம் ஒரே ராத்திரியில வந்துராது. இதுக்கு ரொம்ப பொறுமை வேணும். தினமும் சார்ட்ட பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கோங்க. இப்படி சின்ன சின்ன முன்னேற்றங்கள் மூலமா தான் உங்க அறிவை நீங்க வளர்த்துக்க முடியும். அதனால அடுத்த தடவை நீங்க ஒரு சார்ட் பார்க்கும்போது இந்த கேள்வியை உங்களுக்குள்ள நீங்களே கேட்டுக்கோங்க. இந்த சார்ட் நமக்கு ஒரு வாய்ப்போட கதையை சொல்லுதா, இல்ல நம்மள மாட்டி விட ஒரு வலைய விரிக்குதா? நீங்க கத்துக்கிட்ட இந்த புதிய அறிவை வச்சு அதுக்கான பதில கண்டுபிடிங்க.